அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, ரசம்க்கு, அப்புறம் தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம 1 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். எடுத்த பருப்பை வந்து நம்ம நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் வந்து 1 கப் அளவு பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணியை அந்த குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து அதை நல்லா கீறி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெரிய தக்காளியில் பாதி தக்காளியை நல்லா சாப் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதில் பாதியை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே டர்மரிக் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த மிக்சரை தூக்கி அப்படியே ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி அந்த ஓட்டை வலையாக ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டு சிம்மில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சைடில் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகா, பாதி பெரிய வெங்காயம் சாப் பண்ணது, கருவேப்பிலை இலை 2 கொத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அதுலேயே நம்ம ஆல்ரெடி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துடலாம். கூடவே 1 கப் அளவு தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து கெட்டி ஆகிடும். ஸோ வந்து நம்ம ரசம் கூட சேர்த்து சாப்பிடும் போதும் சரி, ரசம் சோறு கூட சேர்த்து சாப்பிடும் போதும் சரி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போதும் சரி, தோசை கூட வச்சு சாப்பிடும் போதும் சரி, இது வந்து வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.